ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இனிப்பு அப்பம் தான் செய்ய போகிறோம். ஸோ அதை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் பச்சரிசியை நல்லா ஊற வச்சு காய வச்சுருக்குறேங்க. இதை தான் நான் பொடி பண்ணிக்க போகிறேன் மிக்சியில் போட்டு. உங்ககிட்ட அரிசி மாவு ரெடிமேடாக இருந்துச்சுன்னா அதுலேயும் பண்ணிக்கலாம். இது நான் ட்ரையாக அப்படியே பொடி பண்ணிக்கிட்டேன். நீங்கள் தண்ணி ஊற்றி மாவு மாதிரி கூட பொடி பண்ணி வச்சுக்கலாம். அண்டு நல்லா பொடி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 வாழைப்பழத்தை நல்லா கட் பண்ணி அதையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா குழக்கலான்னு வச்சுக்கணும். அண்ட் கொஞ்சமாக ஏலக்காயும் பொடி பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். அண்டு இந்த இனிப்புக்கு நம்ம ஒரு 1/2 கிலோ வெல்லம் அந்த மாதிரி எடுத்துருக்குறோம். ஸோ இந்த வெல்லத்தை நல்லா பாகு மாதிரி காய்ச்சிக்கணும். ரொம்ப கம்மு மாதிரி காய்ச்ச வேண்டாம், கொஞ்சம் லிக்விடாக தண்ணி மாதிரி காய்ச்சினா போதும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியாக வேணால் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதி வந்தால் போதும். கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அண்ட் இதுக்குள்ளே போடுறதுக்கு தேங்காயை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாவுக்குள்ளே மிக்ஸ் பண்ணுறதுக்கு இதை நம்ம என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் வடை சட்டியில் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணி அந்த தேங்காயை நல்லா அதில் போட்டு வதக்கிக்கணும். ஸோ அந்த மாவுக்குள்ளே இந்த தேங்காய் போட்டுட்டு நம்ம அந்த இனிப்பு அப்பம் செய்யும்போது அது கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த பதத்தில் நீங்கள் நல்லா வதக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம மிக்ஸ் பண்ண அந்த அரிசி மாவு பொடிக்குள்ளே கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் நம்ம அரைச்சி வச்ச வாழைப்பழத்தையும் அதுக்கப்புறம் நம்ம பாகு காய்ச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பாகு காய்ச்சி வச்சு அந்த வெல்லத்தோட இதையும் அதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாவு ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அது தகுந்த மாதிரி நீங்கள் பாகு ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாகு இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அது கூட நெய்யில் நம்ம வறுத்து வச்ச தேங்காயும் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக உங்களுக்கு சால்ட் வேணால் சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல, உங்களுக்கு ஆட் பண்ணுறதுனா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பணியார கல் இருக்கு இல்லைங்களா, அது வச்சுட்டு அதில் எல்லா குழியிலையும் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு தேங்காய் எண்ணெய் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் எல்லாமே நெய் கூட ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் தேங்காயும் ஊற்றி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த மாவை நல்லா உள்ளே தனித்தனியாக ஊற்றிக்கோங்க. நம்ம பணியாரமெல்லாம் சுடுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் அது கார பணியாரம் அந்த மாதிரி செஞ்சுருப்போம். இது நம்ம இனிப்பு அப்பம் செய்கிறோம். ஸோ இதில் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது தான். ஸோ அழகாக எண்ணெயெல்லாம் ஊற்றி மாவு நல்லா ஊற்றி நம்ம ஓரளவுக்கு ஸ்லிம்லேயே வச்சுருங்க. ஏன்னா வெளியே நல்லா கருகிடும், ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் ஓரளவுக்கு ஸ்லிம்லேயே வச்சு நீங்கள் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா அழகாக நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி உங்களுக்கு அழகாக அப்பம் ரெடி ஆயிரும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.